அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா. இன்றைக்கி நம்ம செய்கிற வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் டிகிரி வாங்கியிருந்தாலும், நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறதுல தான் சந்தோஷம் கிடைக்கும். எங்கள் வீட்டில் வயல் இருக்குது, சொந்த வயல். அந்த வயலில் இப்போ வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அப்பப்போ கொஞ்சம் வயலுக்கு போய் ஒர்க் பண்ணுவோம். வயலில் என்ன இருக்குது அப்படின்னா, நெல் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நெல் எப்படி வளர்ந்துருக்கு அதெல்லாம் போய் பார்ப்போம். அறுவடை சமயத்தில் அப்போயே போய் நின்றுட்டு ஏதாவது வேலை பார்க்குறம்போது நம்மளும் தான் ஹெல்ப் பண்ணுவோம், செய்வோம். அப்புறம் களை பறிக்கும் போது போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வைக்கல், அந்த நெல்லெல்லாம் அறுத்துட்டு வைக்கலை போட்டு வச்சுருப்பாங்க. அது வீட்டுக்கு பின்னாடியே வயல் இருக்கிறதுனால அந்த வைக்கலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய படுதா போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எடுத்து வந்து எங்கள் வீட்டில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் உளுந்தெல்லாம் போடும்போது நிறையா செலவாகும் வயலுக்கு. அதனால் அந்த தூத்துற வேலையெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். தூற்றி அதை மூட்டை கட்டி எடுத்துகிற வேலையை நாங்களே பார்த்துப்போம். இதனால் வேலையாட்கள் கம்மியாகிடும், செலவும் கம்மியாகும். ஆனாலும் இங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எவ்வளோ படிச்சுட்டு வயலில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம வீட்டு வயல் வேலை, நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறோம். அதனால இதில் என்ன இருக்குது, நம்ம செய்யணும் தான். அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். முன்னாடி வயல் வேலை எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. ஒவ்வொரு தடவையும் வயலில் நாற்று நடும்போது ஃபஸ்ட்டு விதை விடுவாங்க, அப்புறம் நாற்று நடுவாங்க, களை பறிப்பாங்க. இதெல்லாம் கதிர் அறுத்து அதுக்கப்புறம் வைக்கலாம் கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே கொஞ்சம் ஓரளவு தெரியுது. தூற்றுறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. காற்று வரும்போது அப்படியே வச்சுட்டு தூற்றினா அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிறோம், வயல் வேலையை நம்ம செய்கிறோம். நம்ம வேலையை இன்னொருத்தவங்கள்ட்ட கூலிக்கு வேலை செய்கிறதுங்கிறது அது கிடையாது, அது வேறு. ஆனாலும் அதுவும் தப்பு கிடையாது. இல்லாதவங்க செஞ்சு தான் ஆகணும். இதில் என்ன கௌரவ குறைவு? அது மாதிரி மாடு வச்சு கறக்கிறதுக்கும் சில பேர் அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. படிச்சுட்டு மாடு வச்சு மேய்ச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நமக்கு தேவை இருக்குது, நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இவங்களுக்குலாம் என்னன்னே தெரியல, ஏன் குறை சொல்கிறாங்கன்னு தெரில. பால் குடிக்கிறாங்க, காப்பி குடிக்கிறாங்க அந்த மாட்டுலேருந்து கறந்து. அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அடுத்தவங்க மாடு வச்சுருந்தா அதை சொல்லி காமிக்கிறாங்க. அது தப்பு. மக்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.